ஓகே. இப்போ நம்ம ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் சாலிட்வொர்க்ஸில். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்லீவு, இந்த பார்ட்டு தான் ஸ்லீவு. ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா ராடு. ஸோ நம்ம தேர்ட் பார்ட் வந்து காட்டர். ஸோ இது மூணையுமே தனித்தனியாக நம்ம வரைஞ்சி மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு நியூ கொடுத்துட்டு பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ எந்த பார்ட் நம்ம வரைஞ்சாலும் ஃபஸ்ட்டு பிளேன் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த பிளேனில் நம்ம டயக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டோட ஸ்லீவ் பார்ட் வரைகிறதுக்கும் ராடு பார்ட் வரைகிறதுக்குமே நமக்கு என்ன பிளேன் தேவைப்படும் அப்படின்னா ரைட் பிளேன் தான். சரியா? ஸோ ரைட் பிளேனில் சர்க்கிளை வரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் பிளேனை சூஸ் பண்ணணும். ரைட் பிளேன் சூஸ் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். இதுக்கு பேர் நார்மல் டூ. ஓகே. ஸோ நார்மல் டூ போயிட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒரு சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள். ஓகே. ஸோ சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு ஸோ இந்த சர்க்கிளோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளோட டயாமீட்டர் 25 and second circle diameter 44. ஓகே. ஸோ இங்கே இருக்கும் 25ங்கிறது சின்ன சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் வந்து 44. ஸோ இது ரெண்டையுமே நம்ம கான்சென்ட்ரிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் போயிட்டு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஏதாவது ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3Dயாக மாறிடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா டோட்டல் லென்த் எவ்வளோ 150. ஸோ இந்த 150 லென்த்துக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ இந்த லென்த்தில் வந்து 150 கொடுத்துட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இதில் வந்து மிட் பிளேனு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு இங்கே டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ்ங்கிற பார்ட்டோட லேஅவுட் கிடச்சிடும். ஓகே. ஸோ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டருக்கான ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ காட்டருங்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் தெரியும். டாப் வியூவில் வந்து சின்னதாக இந்த மாதிரி திக்னஸ் மாதிரி தெரியும். சைட் வியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் இதை ஆக்சுவல் டயக்ராமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துட்டு ஸ்கெட்சு போயிட்டு லைன். ஸோ லைன் சூஸ் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன், கொஞ்சம் டேப்பராக ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மிட் பாயிண்ட் எதுக்காக நம்ம பண்ண போகிறோம், மிட் பாயிண்ட்டை மிட் பாயிண்ட்டை எதுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டை வரைஞ்சிட்டு இந்த சைடு மிரர் பண்ணுறதுக்காக இந்த லைன் நம்ம வரைகிறோம். சரியா? ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு அடுத்து ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிடணும். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனோட டைமென்ஷன் 65. ஓகே. இந்த லைனோட டைமென்ஷன் 25. நெக்ஸ்ட் இந்த லைனோட டைமென்ஷன் 28. ஓகே. ஸோ இந்த காட்டரோட டைமென்ஷனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் காட்டரோட பொசிஷன் ஸ்லீவில் எங்கே இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பொசிஷன் என்ன அப்படின்னா இந்த லைன்லேருந்து 25 mm தள்ளி காட்டரோட லெஃப்ட் சைடு வந்து பிளேஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் 22.85 அந்த மாதிரி காட்டுது. ஸோ இதை 25 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காட்டரை நான் மிட்டாக பிளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அசூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மிட்டுனா இந்த எல்லோ கலரில் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்னது, இந்த லைனோட மிட் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த லைனோட மிட் பாயிண்ட் ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு ஸோ அந்த லைனோட மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ மிட் 65ல் பாதி எவ்வளோ 32.5. அப்போ 32.5 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காட்டர் வந்து இந்த ஸ்லீவோட மிட் லெவலில் பிளேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த லைன் நமக்கு தேவையில்லை, தேவை மிரர் பண்ணணும். ஸோ மிரர் பண்ணதுக்கப்புறம் தான் இது நம்ம டிலீட் பண்ணணும். அப்போ மிரர் என்டிட்டிஸ், ஸோ மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு 2 காலம் இருக்கும். ஒன்று என்டிட்டிஸ் டு மிரர், இன்னொன்று மிரர் அபவுட். ஸோ என்டிட்டிஸ் டு மிரருங்கிறது எதெல்லாம் நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த 4 லைனை நம்ம மிரர் பண்ண போகிறோம். எதை பொறுத்து மிரர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனை பொறுத்து. ஸோ இந்த லைனை மிரர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காப்பிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மிரர் ஆயிடுச்சு பார்ட். இப்போ இந்த லைன் நம்ம வந்து மிரர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் அது தேவையில்லை. ஓகே. ஸோ அப்போ காட்டர் வரைஞ்சாச்சு. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து காட்டரே ஃபார்ம் ஆயிரும். நமக்கு வந்து ஸ்லீவில் வந்து காட்டர் கட் ஆகணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரூடட் கட்டு. ஸோ எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வரைஞ்ச டைமென்ஷனுக்கு காட்டர் திக்னஸ் இருக்கும். ஸோ காட்டரோட திக்னஸ் எவ்வளவோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6 mm கிளிக் பண்ணிக்கோங்க. மிட் பிளேன் மாற்றணும். மிட் பிளேன் மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. மிட் பிளேன் மாற்றலை பிளைண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டைரக்ஷனில் இது என்ன ஆகும், கட் ஆகும். ஸோ அப்போ காட்டருங்கிறது சரியாக பிளேஸ் ஆகாது. அப்போ அசம்பிள் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வரும். அப்போ மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கணும். சரியா? மிட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த காட்டருக்கான ஸ்பேஸ் வந்து கட் ஆயிரும். ஸோ இதுதான், இவ்வளோதான் ஸ்லீவ். ஓகே. ஸோ வரைஞ்சி முடித்தோடனே சேவ் கொடுத்துட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூன்னு காட்டும். ஸோ நியூவில் போயிட்டு ஃபோல்டர்ஸ் கொடுத்துட்டு ஸ்லீவ் அண்டு காட்டர் ஜாயிண்ட் தானே, ஸ்லீவ் அண்டு காட்டர் ஜாயிண்ட், இந்த மாதிரி புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம என்ன பார்ட் வரைஞ்சிருக்கோம், ஸ்லீவ். ஓகே. ஸோ அப்போ ஸ்லீவை வரைஞ்சிட்டு ஸ்லீவ்னு டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு திருப்பி நியூ அடுத்த பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் என்ன வரைய போகிறோம் அப்படின்னா ராடு. ஸோ ராடும் அதே மாதிரி ரைட் பிளேன் சூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சி என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ராடு வரைகிறதுக்கும் என்ன பிளேன் சூஸ் பண்ணணும், ரைட் பிளேன் சூஸ் பண்ணணும். ஸோ ரைட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்சு, சர்க்கிளு, ஸோ சென்டரில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் வரைஞ்சா போதும். ஏன் அப்படின்னா இது வந்து சாலிட் ராடு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹாலோ ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் 2 சர்க்கிள் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். இதுக்கு வந்து ஒரு ராடு, அதாவது ஒரு சர்க்கிள் போதும். ஏன்னா இது சாலிட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சி அடுத்த திக்னஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதோட டைமென்ஷன் எவ்வளோ, 25 தானே. ஸோ 25 அவுட்டர் டயா, சரி இன்னர் டயா 25 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடணும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸு. ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் போயிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ டோட்டலாக எவ்வளோ லென்த்துக்கு பண்ணணும் அப்படின்னா 88க்கு பண்ணணும். சரி, அது அந்த டயக்ராமில் இருக்கும் அந்த டைமென்ஷன். ஸோ 88 பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த இது வரைஞ்சிட்டோம். 35 + 53 தான் 88. ஸோ இங்கேருந்து இது வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 22 டயாக்கு இந்த ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும். ஸோ அப்போ ஓகே. ஸோ அடுத்து இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நார்மல் டூ இருக்கும். ஸோ இந்த நார்மல் டூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வரைய போகிற எல்லாமே இந்த ஃபேஸில் தான் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பிளேனோ ரைட் பிளேனோ இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மாதிரி நார்மல் டூ காட்டும். ஸோ இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கெட்ச் போயிட்டு ஸ்கெட்சில் சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 22 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கலாம். ஒரு 25 mm அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு
இது வந்து பிளைண்ட் தான் வைக்கணும். இதை மிட் பிளேனாக மாற்றினா என்ன ஆகும்னா பாதி பார்ட் உள்ளே போயிடும், பாதி பார்ட் வெளில வந்துடும். ஸோ பிளைண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே ட்ரா பண்ணீங்களோ அங்கேருந்து வரும். ஸோ இதுலேயே டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஸோ இது வந்து டேரக்ஷன். ஸோ இந்த டேரக்ஷனில் இருக்குது, இந்த டேரக்ஷன் மாற்றினோன்னா உள்ளே போகும். சரியா? நம்ம உள்ளே போகிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி வெளியில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோன்னே ராடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ராடுலையும் ஸ்லீவ் அந்த காட்டருக்கான ஸ்பேஸை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ காட்டருங்கிறது எப்போவுமே ஃப்ரண்ட் பிளேனில் தான் நமக்கு அந்த ஷேப் தெரியும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல டைமென்ஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல டைமென்ஷன் இந்த சைடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ராடை அப்படியே டில்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? திருப்பி ஃப்ரண்ட் பிளேன் போயிட்டு இன்னொரு நார்மல் டூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிரும். சரியா? ஸோ 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிரும். இப்போ ஸ்கெட்சு போயிட்டு லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. லைன் சூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன், சேம் ஸ்ட்ரைட் லைன், இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த சைடு டேப்பர் லைன். இந்த டேப்பர் லைன் நீங்கள் வரையலை அப்படின்னா அடுத்து டேப்பர் வர சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு வரையும் போதே அப்ராக்சிமேட்டாக ஒரு டேப்பர் லைன் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட ஹைட் எவ்வளோ? 65. இதோட ஹைட் எவ்வளோ? இதோட லென்த் எவ்வளோ? 25. இந்த லென்த் எவ்வளோ? 28. ஓகே. ஸோ இதை காட்டருக்கான டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? காட்டரோட பொசிஷன். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும்? 38. ஸோ டயக்ராமில் 35ன்னு இருக்கும், அது வந்து மாற்றிக்கிங்க. இந்த 35ங்கிறது 38 வரணும். சரியா? அப்போ தான் அது கரெக்டாக அசம்பிள் ஆகும். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மேலே கீழே பண்ணணுமா? ஸோ எப்பவும் போல் ஏதோ ஒரு மிட் பாயிண்ட்டு, இந்த லைன். ஸோ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 32.5. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆயிரும்? காட்டர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ காட்டரில் வேறு எதுவும் தேவைப்பட்டதா? இல்லை, அவ்வளோதான். அப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு. சரியா? கட் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். இங்கேயும் மிட் பிளேன் மாற்றணும். காட்டர் திக்னஸ் 6. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? சென்டரா காட்டர் கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று என்னென்னா இந்த எண்டில் சாம்ஃபர் பண்ணணும், இந்த எண்டில் ஃபில்லட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா 3Dலே பண்ணிடலாம். 2Dலையும் இந்த ஆப்ஷன் காட்டும். நீங்கள் 2D வந்து போகக்கூடாது. 2Dனா ஸ்கெட்ச்லேயே இந்த ஃபில்லட் ஆப்ஷன் காட்டும், நம்ம ஸ்கெட்ச் வரையும் போது காட்டும். ஸோ அதில் பண்ணக்கூடாது. நம்ம 3Dயை கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபில்லட்டையும் சாம்ஃபரையும் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டுன்னு காட்டுதா? ஸோ இதில் ஏரோ மார்க் இருக்கும், அதில் சாம்ஃபர் இருக்கும். அப்போ ஃபில்லட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்லட் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கா? ஸோ எதை ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எட்ஜஸோ ஃபேஸஸோ ஏதோ ஒன்று. ஸோ நமக்கு தேவை இந்த எட்ஜ். ஸோ அப்போ அந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்போ சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ப்ரிவியூ ஆனில் இருந்துச்சுன்னா இங்கே காட்டும். ஸோ இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் ஃபில்லட் ரேடியஸ் வந்து ஒரு 5 mm வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த எட்ஜு ஃபில்லட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்ஃபர் காட்டும். ஸோ சாம்ஃபருக்கு இந்த எட்ஜை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டிஸ்டன்ஸாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட டயக்ராமில் இருக்கும். அப்போ ஆங்கிள் டிஸ்டன்ஸுக்கு ஆங்கிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2. ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே. ஸோ இதை வச்சு கிளிக் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? இந்த இடம் சாம்ஃபர் ஆயிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு அது ஏற்கனவே ஸ்லீவன் காட்டு ஜாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதோட பேர் என்னது? ராடுன்னு ஓகே கொடுத்துட்டா என்ன ஆயிரும்? இந்த ராடு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திருப்பி நியூ பார்ட் சூஸ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் பார்ட்டு காட்டர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டர் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் அதோட டைமென்ஷனுங்கிறது, அதாவது அதோட ஷேப்புங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏற்கனவே நம்ம 2 பார்ட்லேயும் வரைஞ்ச மாதிரி ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்சு போயிட்டு லைனு. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன், அப்புறம் ஒரு டேப்பர் லைன், திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஸோ இது வரைஞ்சிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஹைட் எவ்வளோ 65, கீழே உள்ள வித்து 25, மேலே உள்ள வித்து 28. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த ஆர்க் வரையணும். சரியா? ஸோ ஒருவேளை எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ வரைஞ்சாலும் இதுதான் நம்மளோட ஸ்கெட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும் எடிட் ஸ்கெட்ச்னு. ஸோ அது போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம வரைஞ்ச மாதிரி ஸ்கெட்ச் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் ஆர்க் நம்ம இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை ஜென்ரேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆர்க்குக்கு வந்து டைமென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இது சும்மா அப்ராக்சிமேட்டாக நம்ம வரைகிறது தான். ஓகே. ஸோ அப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும், நீலா மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணால் சென்டர் பாயிண்ட் ஆர்க், டேஞ்சன்ட் ஆர்க், 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு காட்டும். ஸோ இதில் 3 பாயிண்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, வேறு ஏதோ செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் 3 பாயிண்ட் ஆர்க். இதுதான் இப்போ செலக்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட்டு இந்த எண்டு, தேர்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி குட்டியா. நெக்ஸ்ட் திருப்பி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி சின்னதாக. ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம இன்னும் 2 ஆர்க்குக்குமே ஈவனாக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ரேடியஸ் காட்டும். ரேடியஸ் 39 காட்டுதா? ஸோ ஒரு 14 அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட ரேடியஸும் 40 வச்சிட்டிங்கன்னா ரெண்டும் ஈவன் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைமென்ஷன் ஓகே ஆயிரும். இப்போ வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் உள்ளது தேவையில்ல. ஸோ அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கலாம். அப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுக்கணும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து கிடச்சிடும். இப்போ நீங்கள் இது எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த லைன் எனக்கு வேணாம், நான் டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? மொத்த பார்ட்டுமே போயிடும். சரி, அதனால் ஸ்கெட்ச் ஆனில் இருக்கும்போது தான் நம்ம செப்பரேட்டாக டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸு. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். எவ்வளோ காட்டர் திக்னஸ் 6. இது பிளைண்ட் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும்? காம்போனண்ட்டு ரெடி ஆயிரும். தட் மீன்ஸ் காட்டர் ரெடி ஆயிரும். இப்போ இந்த காட்டரை என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து காட்டர். சேவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நியூ கொடுத்து இப்போ எல்லா பார்ட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ பார்ட் என்ன பண்ணணும்? அசம்பிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ அசம்பிளி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ரீசெண்டாக தானே வரைஞ்சி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அதனால என்ன ஆயிடுச்சு? அசம்பிளி ஓப்பன் பண்ணும்போதே இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு காட்டுது. சரியா? சப்போஸ் இல்லை சார், நான் வந்து முன்னாடியே போன இன்னொரு கிளாஸில் வரைஞ்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இது மாதிரி எதுவுமே காட்டல அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்னது? ஸ்லீவ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி அதை இப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி காம்போனண்ட்டு ப்ளேஸ் ஆகும். சரி, இப்போ எங்கே சார் அது போயிடுச்சு? அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி இங்கே அசம்பிளி ஃபீச்சர்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த அசம்பிளியை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இன்செர்ட் காம்போனண்ட். சரி, அந்த இன்செர்ட் காம்போனண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவில் எதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ராடை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ராடை சூஸ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒரு ராடை என்ன பண்ணிடலாம்னா மேட் பண்ணிவிட்டு இதை மிரர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ராடு கிடச்சிடும். ஓகேவா? சரி, அப்போ மேட்டு கொடுத்தோன்னே நல்லா கவனிங்க. எதையாவது செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் காட்டும். இப்போ நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் எதையுமே செலக்ட் பண்ணல. இப்போ மேட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எதுவுமே செலக்ட் ஆகலை. சரியா? ஆனால் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபேஸ் என்ன இருக்குது? செலக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து தப்பாயிடும் நம்ம பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதனால் எப்போ மேட்டு கொடுத்தாலும் இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை தான் ரொம்ப முக்கியம் மேட்டில். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக தப்பாயிரும். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம மேட் பண்ண போகிறோம். எதை மேட் பண்ண போகிறோம்? ராடையும் ஸ்லீவையும். ஸோ ராடோட அவுட்டர் டயா எங்கே போய் உட்கார போகுது?
ஸ்லீவோட உள்ளே போய் உட்கார போகுது. ஸோ இது ரெண்டையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கும், கான்சென்ட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கும். கான்சென்ட்ரிக் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பும் இன்னொரு சர்க்குலர் ஷேப்பும் ஈவன் ஆகிறது. சரியா, சென்டர் ஈவன் ஆகி காமனாக வரும். ஓகேவா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுக்கு முடிச்சோடனே என்ன பண்ணீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த மேட்டு ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2Dயில் காட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ ராடு என்ன ஆகணும், வெளியில் வரணும். சரி, இப்போ இப்படி வச்சுட்டேன்னா இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா, கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அக்யூரஸியாக வேணும், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வெளியில் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இதை சாலிடாக மாற்றிக்கோங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு, உள்ள பார்ட் இருக்கிறது தெரியுதா, அது இப்படி சுத்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேட் ஆப்ஷன் அதுலேயே தான் இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ் இது வந்து ஸ்லீவோட பார்ட்டில் உள்ளது. இதில் காட்டுதா கட் எக்ஸ்ட்ரூட் 1 ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னு காட்டுதா. அடுத்து கட் எக்ஸ்ட்ரூட் 1 ஆஃப் ராடு. சரியா, ஸோ அப்போ ராடோட கட் எக்ஸ்ட்ரூடில் உள்ள பார்ட்டும் இதுவும் ஈவன் ஆகணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கும்னா கோஇன்சிடென்ட்டை எடுத்துக்கும். சரியா, கோஇன்சிடென்ட்னா ரெண்டுமே ஒன்றாகும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் என்ன ஆயிடுச்சு, ஒன்றாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபேஸும் என்ன ஆகணும், ஒன்றாகணும். அப்போ திருப்பி என்ன பண்ணலாம், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும், இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ட் கொடுத்துட்டோன்னா ரெண்டும் என்ன ஆயிரும், ஈவன் ஆயிரும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரிக்கு ரெண்டு பாடி சர்ஃபேஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது இந்த ஃபேஸையும் கோஇன்சிடென்ட் பண்ணணும். அடுத்து இந்த ஃபேஸையும் கோஇன்சிடென்ட் பண்ணணும். இப்போ கிளிக் கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும், ராடு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், எங்கேயுமே மாறலையா, டைமென்ஷன் அக்யூரேட்டாக இருக்கா. சரி, இப்போ இது பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்போனண்ட்டை நம்ம இந்த சைடு மிரர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ மிரர் பண்ணுறதுக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி லீனியர் காம்போனண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மிரர் காம்போனண்ட். ஸோ மிரர் காம்போனண்ட்டில் அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தோம்ல, மிரர் என்டிட்டிஸ் டு மிரர்னு இருக்கும், இன்னொன்று வந்து மிரர் பிளேன்னு ஒன்று இருக்கும். சரியா, அப்போ மிரர் பிளேன் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. மிரர் பிளேன் என்ன அப்படின்னா இந்த ராடோட சின்ன சர்க்கிளை தொடணும். ஏன்னா அந்த பிளேனை பொறுத்து என்ன ஆகும், மிரர் ஆகும். சரியான இந்த சைடு எதையுமே தொட்டு இருக்கக்கூடாது, சின்ன ஃபேஸ். அடுத்து காம்போனன்ட்ஸ் டு மிரர், எந்த காம்போனண்ட்டை மிரர் பண்ணணும், ஸ்லீவையா ராடையா, ராடை தான் பண்ணணும். அப்போ ராடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் பாருங்கள், இது மிரர் பிளேன் செலக்ட் ஆயிடுச்சு, இது காம்போனன்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், காம்போனண்ட்டு மிரர் ஆயிரும். சரியா, இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் ஃப்ரேம் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வரும். சரியா, இப்போ நான் வரைஞ்ச ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் இங்கே என்ன ஆகாதுன்னா அசம்பிள் ஆகாது, ஃபுல்லாகவே இந்த இடம்லாம் என்ன ஆயிரும், அசம்பிளியில் பிரச்சனை அப்படின்ட்டு ரெட் கலரில் வந்துடும். சரியா, ஸோ அதனால் எந்த ஸ்டெப்புமே மாற்றாமல் நீட்டாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, சின்ன ஸ்டெப் விட்டிங்கன்னா கூட மொத்தமாக காலி ஆயிரும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை சாலிடாக வச்சுக்கோங்க. இங்கே போனீங்கன்னா இதெல்லாம் வியூஸ், மல்டிபிள் வியூஸ் இருக்கும். இதில் ஐசோமெட்ரிக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக்கை வச்சுட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காட்டரை இன்செர்ட் பண்ணணும். அப்போ இன்செர்ட் காம்போனன்ட் போயிட்டு காட்டரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ காட்டரில் தான் என்ன பிரச்சனை வரும்னா ஒரு சைடு ஸ்லாண்டாக இருக்கும், ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அதை என்ன பண்ணணும், இங்கே ஸ்ட்ரைட் எட்ஜோட மேட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ எப்பவும் போல் காட்டர்னு வந்துட்டாலே என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே போயிட்டு இந்த மாதிரி 3Dயில் பாருங்கள், இங்கே நமக்கு தெரியும் இந்த எட்ஜு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த எட்ஜு ஸ்லாண்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல தானே அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அப்படி தானே. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டு இது ஸ்ட்ரைட்னா இது இங்கே தான் வந்து மேட் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எந்த சைடு வரணும் இந்த காட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும், மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ். இப்போ என்ன தப்பு நடந்திருக்கு, இது ஏன் இந்த மாதிரி காம்பனண்ட் போயிருக்கு, இங்கே கவனிங்க. மேட் சூஸ் பண்ணோன்னே நான் என்ன சொன்னேன், மேட் கொடுத்தோன்னே இங்கே எதுவுமே செலக்ட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா
ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் பிளேனுக்கு நான் இந்த ஃபேஸ் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த அசம்பிளி தப்பு. இப்போ என்ன பண்ணுறீங்க, திருப்பி மேட் கொடுங்க. நல்லா கவனிச்சுக்கணும், இங்கே எதுவுமே இல்லை, செலக்ட் ஆகலை. சரியா? ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இந்த எட்ஜ் இந்த ஃபேஸை தொடணும். அடுத்து இந்த ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் கோஇன்சிடென்ட், ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிடும். கோஇன்சிடென்ட் இல்லைனாலும் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துருச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் முன்னாடி பின்னாடி தான் மூவ் ஆகுமே தவிர இந்த சைடு மூவ் ஆகாது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட் ஆன்லேயே இருக்கு. இந்த ஃபேஸு எங்கே வரணும், இந்த இடத்துல மேட்ச் ஆகணும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், மேட்ச் ஆயிரும். சரியா? இது என்ன பண்ணலாம், அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன ஆயிடுச்சு, மேட் ஆயிடுச்சா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து இன்னொரு கார்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ கார்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. இதை மிரர் பண்ணலாம். அப்படின்னா அந்த பிளேன் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தோம்னா அது மிரர் ஆகும். இப்போ ரைட் பிளேனுங்கிறது பக்கத்தில் இருக்குது. ஸோ மிரர் ஆகும்போது தப்பாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி இன்சர்ட் காம்பனண்ட் போயிட்டு கார்ட்டர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கார்ட்டர் வரைஞ்சோடனே என்ன பண்ண சொன்னேன், இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் பார்க்க சொல்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்குது. பட் ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே, எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ராடை ரொட்டேட் பண்ணிக்கலாம். சர்க்குலர் ஷேப்புக்கு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? அது எங்கே இருக்குன்னா, மூவ் காம்பனண்ட்டில் இருக்கும். அதில் ரொட்டேட் காம்பனண்ட். ஸோ இங்கே வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது என்ன ஆகும், எல்லா சைடும் சுற்றும். உங்கள் மவுஸ் எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கங்கெல்லாம் சுற்றும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி அது. சரியா? தெரியுதா என்ன என்ன பண்ணுறேன்னு? அப்படியே அந்த ஃபேஸை என்ன பண்ணுறேன், பின்னாடி கொண்டு போகிறேன். ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கொண்டு போனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மேட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் லைன் வந்து மாறிடுச்சு, இந்த சைடு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு வந்துருச்சுன்னா மேட் கொடுத்துட்டு இந்த ஃபேஸும் கோஇன்சிடென்ட். சரியா? கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஃபேஸும் கோஇன்சிடென்ட். இப்போ இதை அப்படியே உள்ள இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே உள்ள இழுத்தீங்க, ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது ட்ராக் ஆகும். சரியா? இந்த அசம்பிளிக்கு பேர் என்னது, ஸ்லீவ் அண்ட் கார்ட்டர் ஜாயின்ட்ஸ். ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு வியூவில் போயிட்டு ஐசோமெட்ரிக் வச்சுட்டோம் அப்படின்னா, ஐசோமெட்ரிக் வைக்கலாம், இல்லைனா ட்ரைமெட்ரிக் வைக்கலாம். ஏதோ ஒரு பிளேன் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ தான் நமக்கு வந்து இதில் வந்து ஸ்கெட்சு தேவைப்படும். அது வரைக்கும் அசம்பிளியில் நம்ம ஸ்கெட்சே நம்ம பண்ண மாட்டோம், எல்லாமே அங்கே வரைஞ்சிடுவோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுனாலும் அந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டில் என்ன மாதிரி இருக்கோ அது இங்கே மாறிடும். சரியா? ஓகே. இப்போ ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸ்கெட்சில் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களோட நேமை நம்ம இங்கே டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நாவிங் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ, இப்போ 50னா 50. சரியா? ஏதோ ஒரு நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், இதை கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும், நேம் வந்துடும். இப்போ அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா என்ன ஆயிரும், காம்பனண்ட்டு ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசம்பிளி ஆஃப் அ ஸ்லீவ் அண்டு கார்ட்டர் ஜாயிண்ட். ஓகே. ஸோ இதில் எந்த ஸ்டெப்புமே மிஸ் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அசம்பிள் ஆகாது. ஓகேவா? அசம்பிளிக்கு தான் மார்க் அதிகம். அதனால் எந்த பார்ட்லேயுமே எதையுமே மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கன்னா பார்ட்டை ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம்.
ஓகே, தேங்க்யூ. ஓகே, அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும்ல, ஸோ அதே மாதிரி சேவ் கொடுத்துட்டு அசம்பிளி 1 சேவ் கொடுத்துட்டோன்னே என்ன ஆயிரும், அந்த பார்ட்டு சேவ் ஆயிரும். ஓகேவா? தேங்க்யூ.